காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ், வணக்கம். காந்தியின் 78வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. Over to you. பூஜ்ய பாபு என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினம் தியாகிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி சற்று முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் அதாவது விமானப்படை, ராணுவம் மற்றும் கடற்படையினுடைய தளபதிகள் உள்ளிட்ட அனைவரும் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருப்பதோடு அவருக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தி இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்படும் போது தேசபக்தி மிக்க, குறிப்பாக மகாத்மா காந்திக்கு பிடித்தமான பாடல்கள் இசைக்கப்படுவது வழக்கம். குறிப்பாக மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த ரகுபதி ராகவ ராஜாராம் என்று MS சுப்புலட்சுமி அவர்கள் இசைத்த பாடல் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவருக்கு பிடித்தமான அந்த பாடல்கள் தற்போது இசைக்கப்பட்டு வருகிறது. அவற்றையும் பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அங்கே அமர்ந்து அந்த இசையை கேட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.